நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல ஃபர்ஸ்ட் பெஸ்டான விஷயம், குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடு, மன போராட்டங்கள் வெளியேறி மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிற விஷயத்த நினைச்ச மாதிரி முடிச்சு அதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு முறையும் 2 முறை போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோமே, எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குற கும்பராசி என்பவர்களுக்கு போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலை சூப்பராக. அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதங்களை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி காதல், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி கிரக நிலையில சூப்பரா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிற போறாங்க. இவ்வளவு நாளுக்காக உங்களை புரிஞ்சுக்கிறாம மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை காயப்படுத்திட்டு வந்த உறவு, அந்த உறவு தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு உங்கள் மீது அக்கறை காட்டி உங்களுக்கான ஒரு நிலையான தன்மையில உங்க கூட வாழணுங்கிற ஆசையில அவர்கள் தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட நிற்பாங்க. இவ்வளவு நாளுக்கா நீங்க தேடி தேடி போயிருப்பீங்க, இன்னைக்கு மாறிடுவாரு, நாளைக்கு மாறிடுவாங்க, ஸோ நம்ம பேச கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நீங்களும் எவ்வளவோ இறங்கி போகணுமோ விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஆனால் விட்டு கொடுத்து போனது கெட்டு போனதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அது மட்டும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி பெண்களாக இருங்க, அது கும்பராசி ஆண்களாக இருங்க, உறுதியாக அந்த வார்த்தை ரியாலிட்டிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். அதனால உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய அன்புகளையும் உங்களுடைய பாசத்தையும் முழுமையாக ஏற்றுக்கிட்டு தன்னுடைய தவறை தானே உணர்ந்து
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, உங்களை புரிஞ்சு உங்கள்கிட்ட அன்பு காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நம்முடைய ஆடி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்க போது. அதே போல் சம்பள உயர்வு உறுதியாக உண்டு. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வரீங்களோ அதை விட ஒரு கிட்டத்தட்ட 50% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த ஆடி மாதத்துலேருந்து கிரகங்கள் கொடுக்குது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் ஒரு பெரிய இன்னொரு விஷயம் என்னென்னா, கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒரு நகை வாங்கணும் அல்லது வீடு வீடு கட்டணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு தனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி அந்த மன நிறைவுடன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக ஆடி மாதத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதங்கள் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள். சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் கும்பராசி என்பர்கள் உறுதியாக இந்த மாதத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் நினச்ச மாதிரி நடக்குது, நினச்ச விஷயங்கள் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களை ஆட்வீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த மாதம் என்ன பண்ணுறாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ அப்போ வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா என்ன போகுது, பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு. யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, நான் செஞ்சு தரேன் நான் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதே போல் நைட் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூங்கணும், நைட் ட்ராவல் கவனமாக இருக்கணும். சிக்கனமாக இருந்தால் சிரமம் இல்லாத ஒரு சிறப்பான மாதமாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.